கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 சங்கீதம் 28வது வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இந்த நாளிலும் கூட ஆவியானவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை அடிமைக்கு கிடைத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனை பேர் தேவனை நம்ம உரிமை பாராட்டி, நீர் என் தேவன், உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவர், நீர் என் தேவன், உம்மை உயர்த்துவேன் நம்ம சொல்கிறாங்களா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறாரு. நீர் என் தகப்பன், நீர் என் தேவன், நீர் என் எஜமானன்னு சொல்கிறத ஆண்டவர் ஒரு ஆவியானவர் கேட்கிறார் அதை. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? அப்படி சொல்கிறதே இல்லை. நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த காரியம் நடக்கணும், இதை பண்ணுங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், உரிமையாய் நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ என் ஆடு, நான் உன் மேய்ப்பன், நல்ல மேய்ச்சலை நீ கண்டடைவாய் அப்படின்னு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு நீங்கள் உரிமையாக தேவனை கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம என்னைக்கு தேவனை உரிமையாய் கூப்பிடுகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.